அருந்ததி திரைப்படத்தை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்வோம். அருந்ததி படத்தில் குட்டு அனுஷ்காவாக நடித்த சிறுமி இப்போ எப்படி இருக்காங்க தெரியுமா? ஆளே மாறிட்டாங்களே. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அனுஷ்காவின் சிறப்பான நடிப்பில் வெளியான அருந்ததி படத்தில் சின்ன வயது அருந்ததியாக ஜக்கம்மாவாக நடித்த சிறுமி இப்போ எப்படி இருக்காங்க தெரியுமா? கோடி ராமகிருஷ்ணா இயக்கத்தில் 2009ஆம் ஆண்டு நடிகை அனுஷ்காவின் மிரட்டலான நடிப்பில் வெளியான திகில் திரைப்படம்தான் அருந்ததி திரைப்படமாகும். இப்படத்தில் மேலும் தெலுங்கில் உருவான இந்த படம் தமிழ், மலையாளம், கன்னடம் என பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. மட்டுமின்றி வெளியான அத்தனை மொழிகளிலுமே இந்த படம் மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 3.5 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் 70 கோடி வரை வசூல் வேட்டை நடத்தி சாதனை படைத்துள்ளதாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திரையில் அனுஷ்காவின் நடிப்பில் காண்போரை மிரள வைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கந்தர்வக்கோட்டை, பூர்வ ஜென்ம பகை, பகை தீர்க்க மறுஜென்மம் என வரலாறு சிறப்புமிக்க படமாக அருந்ததி படத்தில் அனுஷ்காவின் தோற்றம், அசாத்திய நடிப்பு அனைவரையும் மிரள ஆழ்த்தியுள்ளதாம். இன்று வரை அனுஷ்காவின் அருந்ததி படம் பேசப்பட்டு படமாக உள்ளது. படத்தின் இசை, வசனம் என அனைத்துமே படத்தின் வெற்றிக்கு வித்திட்டிக்குது. அருந்ததி படம் வெளியாகி 15 ஆண்டுகள் ஆகின்றன. படத்தில் அனுஷ்காவின் சிறுவயது ஜக்கம்மா கதாபாத்திரத்தில் நடித்த சிறுமியை நினைவிருக்கா? அனுஷ்காவின் நடிப்புக்கு நிகராக சிறுவயது ஜக்கம்மா கதாபாத்திரத்தில் மிரட்டியிருக்கிறார் திவ்யா நாகேஷ். திவ்யா நாகேஷ் அருந்ததியில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியதற்கு தெலுங்கு சினிமாவின் சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான நந்தி விருதை பெற்றார் என்பதும் சொல்லப்படுகிறது. தமிழ், தெலுங்கு என 40 படங்களுக்கு மேல் இவர் குழந்தை நட்சத்திரமாகவே நடித்துள்ளாராம். அதன்பின் தமிழ் மற்றும் தெலுங்கு படம் சிலவற்றில் ஹீரோயினாகவும் நடித்துள்ளாராம் திவ்யா கணேஷ். ஆனால் அவருக்கு அந்த படங்கள் பெயர் சொல்லும் படமாக அமையவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. அருந்ததி படத்தில் சின்ன வயது அனுஷ்காவாக நடித்த அந்த குட்டி பொண்ணா இது, இவ்வளவு வளர்ந்துட்டாங்களே என்று ரசிகர்கள் திவ்யா நாகேஷின் ரீசன்ட் போட்டோவை வைரலாகி வருகிறது. இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.